வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற போஞ்சி உருளைக்கிழங்கு போடுறோம். திறந்து பார்ப்போம். நல்லா என்னன்னு சொல்றது, ஒரு கொஞ்சம் தான் வாசனை தெரியுதுன்னு சொல்லலாம். நல்லா எண்ணெய் வடிவா இருக்கு, எண்ணெய் வந்து நல்லா சூப்பரா இருக்கு, கறி வந்து நல்லா இருக்குது. இதை வந்து இப்போ தாங்க சாப்பிடும். எடுத்து காட்டுங்க கறியை. இங்கே பாருங்க, நல்லா பிரண்டு வந்துட்டுது கறி, நல்ல பிரட்டல் கறியாகவே வந்துட்டுது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீணா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 2-3 நாளுக்கு மேலே வந்து சமையல் வீடியோ வந்து போடல. அதாலும் வந்து வீடியோ போட்ட மாதிரி எங்களுக்கு தெரியலைன்னு தான் சொல்லணும். அதான் வந்து இன்றைக்கு நாங்கள் சமையல் வீடியோ தான் வந்து போட போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து வீடியோவுக்கு வர மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து மோசம் போயிருந்தேன்னு சொன்னதாங்க தானே, அதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வீட்டை போயிட்டு வர்றதுக்காக அவங்க அங்கே போயிட்டாங்க. வளமை மாதிரி தான் நானும் மாமியும் தங்காயும் நிற்கிது. என்னன்னு சொன்னால் கிளாஸுக்கு போகாமல் தங்காய் நிற்கிறபடியா மெஸ்ஸியை வந்து அவள் தான் பார்க்குறாங்க. அதில் தங்காய் சின்ன பிள்ளைகள் வந்தபடியா அதை வந்து பார்க்கணும். சரியான குளப்படிமா செய்து கொண்டிருக்குது. ஓகே, இன்றைக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் என்ன கறி தான் இன்றைக்கு வந்து வச்சு காட்ட போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கறின்னு சொல்லி இறால் வந்து நாங்கள் இறால் கறி வந்து அன்றைக்கு போட்டிருந்தோம் நாங்கள் செய்து. அது இன்றைக்கு வந்து இறாலும் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இறால் வந்து மெயின் இல்லை, நாங்கள் வந்து போஞ்சியை வச்சு தான் மெயினாக வந்து கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்ன எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு நான் கணக்கு போடலை, எல்லாம் நிறையவா வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து இறால் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் மெயினாக வந்து போஞ்சி தான் நாங்கள் வந்து போட போகிறோம். அடுத்தது வந்து கருவேப்பிலை, அடுத்தது வந்து ரம்பை, வெங்காயம், பூண்டு, இவ்வளோ பொருட்களையும் வச்சு தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கறி வைக்க போகிறோம். என்னன்னு சொன்னால் போஞ்சி வந்து பொரிச்சு எடுத்து போட்டு குழம்பு வைக்க போகிறோம். நல்ல டேஸ்டாகவே இருக்கும். இறால் வந்து எல்லா விதமான மரக்கறியை போட்டு சமைக்கும் போதும் நல்ல டேஸ்டாகவே இருக்கும். எனக்கும் வந்து பிடிச்சமான ஒரு கறியை தான் வந்து இன்றைக்கு வைக்க போகிறோம். போஞ்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சியை வந்து பொரிச்சு எடுத்து போட்டு அதுக்கப்புறமா தான் மிச்சமெல்லாம் போட்டு வந்து அதுக்காகத்தான் வந்து இறால் வந்து என்னன்னு சொன்னால் இறால் வந்து வாசமாக இருக்கும். அந்த கறிக்கை வந்து போடும்போது நல்ல வாசமாகவே இருக்கும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் இறால் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே, நாங்கள் மீதி பொருட்களை வந்து சமைக்கும் போது பார்ப்போம். ஓகே, நாங்கள் வந்து வளமையாக வந்து இறாலுக்கு வந்து கூடுதலாக வந்து எல்லாருமே கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஈஸியாக வந்து டப்பன்னு செய்திருவாங்க கறி. மினக்கட்டெல்லாம் வந்து வேறு மரக்கறிக்கெல்லாம் போட்டு செய்ய மாட்டோம். இப்போ மினக்கட்டு செய்யணும்னு சொன்னால் எல்லா மரக்கறியும் போட்டு செய்யலாம். என்னென்னு சொன்னால் இறால் வந்து ஒரு சுவையை கொடுக்கும். எல்லா கறிக்கும் பிடிக்க இறால் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுண்டங்கத்திரிக்காய்ன்னு சொல்கிற கத்திரிக்காய் வந்து ஒரு கசப்பாக இருக்கும். ஒரு நாளுமே அதை நாங்களும் வந்து விரும்பி சாப்பிடல. ஆனால் நான் 2-3 முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுண்டங்கத்திரிக்காய் வந்து இறால் போட்டு வச்சு பார்த்தோம். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. அந்த ரெசிபியும் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு போடுவோம். என்னென்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டு. சுண்டங்கத்திரியும் வந்து என்னென்னு சொல்கிறோம், சுகர்காரருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி தெரியல எனக்கு தெரியும். சொன்னா அந்த சுண்டங்கத்திரி ஹாஸ்பிட்டல் வழியா சொல்லிருக்கேன். சுண்டங்கத்திரிக்காய் வந்து 2-3 விதமான வருத்தத்துக்கு வந்து ஒரு நல்ல அது வந்து இந்த சில பேர் பல்லு சூத்தைக்கு செய்யறவங்க அது தெரியும். சோறு கசப்பு தான், அந்த உள்ளுக்கே இருக்கிற அந்த விதம் வந்து கசப்பா இருக்கும். அதை வந்து இப்படி குத்தினோம்னா அது வெளியே வந்துடும் அந்த சுண்டங்கத்திரிக்காய். அதுக்கு பிறகு போட்டு நல்லா தாளிச்சு குழம்பு வைக்க நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த ரெசிபியும் வந்து நான் சீக்கிரத்துல வந்து வீடியோல போடுவேன். இன்றைக்கு வந்து மெயினாக வந்து போஞ்சி பொரிச்சு இறால் கறி அதுதான் வந்து இன்றைக்கு செய்ய போகிறோம். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படியெல்லாம் கறி வைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி களைப்பாக இருக்குன்னு சொன்னால் இந்த காய்ச்சல் வந்ததானே குளிருக்கு, அதால தான் வந்து ஒரு ஏலா தன்மையாக வந்து இருக்குது. இன்னும் வந்து முழுசாக வந்து சுகம் மாரியில். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படி கறி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து நாங்கள் வச்சாச்சு. சட்டியும் வந்து நல்லா சூடாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வந்து விறகு அடுப்பில் தான் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். வேணும்னு சொன்னால் கேஸ் வந்து முடிஞ்சிட்டுது. அதால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விறகு அடுப்பில் சமைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நல்ல சட்டி சூடாக இருக்கிறபடியாக எண்ணெய் விடுவோம். முதல் வந்து கறி வைக்கிறதுக்கு முதல் போஞ்சியை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம்.
ஓகே எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சா தான் போஞ்சி வந்து நல்லாவே வந்து அடுப்பு நல்லா விறகு அடுப்பு தானே அந்த காலத்துல எல்லாரும் சமைச்சது இப்பதானே கேஸ் வந்தது. வேலைக்கு வந்து அந்த சமையல் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அடுப்புல சமைச்சா. எங்கட சுகத்துக்காக நாங்க வந்து கேஸ்ல சமைக்கிறது. வந்து கொதிச்சிட்டு பாருங்க போடுங்க. எண்ணெய் வந்து இல்ல என்ன நல்லா சட்டி சூடாகி ஆவி பறக்குது. அப்ப போடுவோம் போஞ்சிய. எண்ணெய் வந்து நிறைய விட்டதால வந்து நாங்கள் போஞ்சி வந்து ஒரு தடவையிலேயே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிஞ்சது பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது பொன்னிறமா போஞ்சி. இதை வந்து நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம் ஒரு டிஷ்ல. என்னன்னு சொன்னால் நல்லா அந்த பச்சை நிறம் எல்லாம் மாறி பொன்னிறமாக வந்துட்டு பொரிஞ்சது வந்து தெரியணும்னா என்னன்னு சொன்னா பொரிஞ்ச பிறகு வந்து மிளகரியில வந்து இந்த சருகு மாதிரி என்னன்னு சொன்னா காஞ்சி வந்துடும் என்ன மாமி. அப்போ வந்து அதுக்கு பிறகு எடுக்கலாம். மெசி பிள்ளையா நம்மளால ஒரே அட்டாசமா கிடையாது சத்தம். அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்க அந்த சினியத பிள்ளைகளை கண்ட புழுவத்துல விளையாடி கொண்டு நிக்கிற தூக்கு விடுறான்ல. அப்ப நாங்க வந்து அவர் அங்கால விட்டுட்டு நாங்க இங்க நிக்கிறோம். அடுப்பு வந்து சிவ சோதியாயிருது. எப்படி அடுப்பு எரியுதுன்னு பாத்தீங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முதல் சொன்னாங்க போஞ்சியை மட்டும் பொரிச்சிருக்கோம். இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு தானே, அதை பொரிச்சுட்டு இதை பொரிக்காம இருந்தா டேஸ்டா இருக்காது கறி. நாங்க வந்து உருளைக்கிழங்கையும் வந்து பொரிச்செடுக்கோம். நான் வந்து நல்லா எண்ணெயை கூட விட்டுட்டேன். எண்ணெயை வந்து அளவா விட்டுருக்கலாம். நீ பாத்தீங்கன்னு சொன்னா தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் அதிகமா தேவையில்லை. அதுக்கு பிறகு குறைச்சி போட்டு நாங்கள் இது இந்த சட்டியில் தான் வந்து கறியும் வைக்க போகிறோம். ஓகே நாங்கள் இது வந்து பொரிஞ்ச பிறகு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா சூடாக இருந்தபடியாக உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொன்னிறமாக வந்து பொரிஞ்சிட்டுது. என்னன்னு சொன்னால் விறகு அடுப்பு தானே நல்ல வேகமாக வந்து எரியுது. கேசெல்லாம் நாங்கள் குறைச்சி வச்சுட்டு குறைச்சி எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். குறைச்சி கூட்டி விறகு அடுப்பு தானே சொன்னா போஞ்சியை நான் நினைச்சேன் அதிகமாக எடுத்துட்டேன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வந்துட்டுது. என்ன நல்லா கொஞ்சமாக வந்துட்டு. ஓகே இனி வந்து நாங்கள் எண்ணெயை வந்து எங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை சட்டியில் குறைச்சி விட்டுட்டு நாங்கள் வந்து தாளிக்க போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து குறைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பூண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பூண்டு வந்து ரால் கறிக்கு வந்து பூண்டெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து வெங்காயமும் பூண்டும் போடுறேன். ஓகே வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கும். சரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வதங்குற இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கருவேப்பிலையும் ரம்பையிலையும் போடுவோம். அதுக்கு அடுத்ததா கடுகு போடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம். ஓகே எல்லாத்தையும் வந்து நல்லா கலக்கி விடுவோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து முக்காதுக்கு அதுக்கு வதங்கிட்டு நாங்கள் வந்து அடுத்தது தக்காளி பழம் போடுறோம். சிக்கன் போட்டால் தான் வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வர சரியாக இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து நாங்கள் வந்து இறால் போட போகிறோம். இறாலில் வந்து அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் நொனா நொண்ணு எடுத்து வருந்தாங்க.
அப்போ வந்து போடுறதுல டேஸ்ட் இருக்காமங்க என்னன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பழுதாகிற டைம்னு சொல்லுவாங்க இறாலுக்கு வந்து அது ஒரு டேஸ்ட் ஆகும் சரி மீனை விட அந்த பழுதாகிற டைம்ல ஆனால் அதோட டேஸ்ட் வந்து தெரியல. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நல்ல சிவப்பா வந்துடும் வெண்ணையில வதங்கி கொண்டு வர சார். அடுத்தது என்ன அடுத்தது நாங்கள் வந்து பால் தூள் போட்டு கொஞ்சம் கொதிச்சு வேற எல்லாம் பொரிச்சு எல்லாம் போட்டு வச்சோம். கறி வந்து ரெடி ஆயிடும். செய்து கொண்டிருக்கவே நல்ல வாய் ஊறுது தான் சாப்பிடணும் போல. காய்ச்சல் வாங்கி வந்து எதுவுமே தெரியல. வீட்டுல வந்து எல்லாருக்குமே காய்ச்சல் தான். மாமிக்கு வாசமே தெரியல, வாசமும் தெரியுதுல பெருசா. மாமிக்கு தங்காக்கு எல்லாருக்குமே வந்து அந்த தடிமன் வந்ததுல வந்து ஒரு வாசமும் தெரியல. இப்போ இந்த அடுப்பில் வச்சு செய்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிக்கிறது சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது. நாங்கள் வந்து அதுல இருந்து நாளைக்கு வீடியோ எடுப்போம். அது வீடியோ எடுக்கும் போது தான் நாங்கள் காட்ட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் எல்லாம் வந்து பொன்னிறமா அந்த சிவப்பு கலரில் வந்து தூள் போட போகிறோம். எல்லாம் வதங்கி வந்துட்டு நாங்கள் வந்து தூள் போடுவோம். தூளை போட்டுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால். தூளை வந்து நல்லா கலந்துடுவோம். கரண்டி வரட்டுக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் போட்டாச்சு. அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு. மெஸ்ஸி கூப்பிட்டு வாரு ரெண்டா மெஸ்ஸி கரை நேரம் ஆயிட்டுது ஆள் வேறு இருக்குது. ஓகே, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நீ கலந்து விட்டுட்டு கறி வந்து கொதிச்ச பிறகு நாங்கள் வந்து பொரிச்சதை போடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு கறி கொதிக்கட்டும். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குமே. நான் நல்லா தான் இறால் போட்டாலே ஒரு தனி ருசி. மெஸ்ஸி என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? வச்சிருக்கலாம் கொண்டு வந்துட்டீங்களா நெஞ்ச? அப்பா சவுண்டை பாருங்க. நாங்கள் மெஸ்ஸி இருக்கா கேட்போம் என்னண்டா. சொல்லுங்க, என்ன குழப்படி? என்ன குழப்படி? நாங்கள் சமைக்கிறோமல்லோ. இஞ்சல வாங்க, இஞ்சல வாங்க, இஞ்சல வாங்க. சொல்லுங்க, கதை சொல்லுங்க. இந்த அவைக்கு கதை சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து கறி கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற போஞ்சி உருளைக்கிழங்கு போடுவோம். இதெல்லாம் வந்து பிறண்டு வர நல்ல திக்கான கறியாக வருங்க. நல்ல திக்காக இருக்குப்பா. ஓகே, கறி வந்து கொஞ்சம் பத்தி வரட்டுக்கு மூட போகிறீங்களோ? மூடு விடுவோம். தணலை எடுத்துட்டு மூடுங்க. கொஞ்சம் தணலை எடுத்து வச்சுட்டு அந்த வெக்கையிலே வந்து நாங்கள் மூடிடுவோம். வெக்கையிலேன்னு எண்ணெய் வந்து கறி வரும். அப்படி தானே சொல்கிறீங்க? ஓ, அப்படியோ. கறி 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 வந்து வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு பிறகு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. சோறு என்ன சமைச்சிங்க? சோறு வந்து வெள்ளை சோறு. நான் இல்லை தானே இப்போ தான் கேட்டேன். ஓ, நல்ல நல்ல வெள்ளை சோறு. இது நல்லா இருக்கு. வெள்ளை சோறும் போஞ்சியும் இறாலும் பிரட்டல் தனியாக. ஓகே, இப்போ வந்து நாங்கள் மூடின கறியை வந்து திறந்து பார்ப்போம். நல்லா என்னன்னு சொல்றது, ஒரு கொஞ்சம் தான் வாசனை தெரியுதுன்னு சொல்லலாம். நல்லா எண்ணெய் வடிவா இருக்கு. எண்ணெய் வந்து நல்ல சூப்பரா இருக்கு. கறி வந்து நல்லா இருக்குது. இதை வந்து இப்போ தாங்க சாப்பிடுவோம். எடுத்து காட்டுங்க கறியை. இங்கே பாருங்க, நல்லா பிரண்டு வந்துட்டுது கறி. நல்ல பிரட்டல் கறியாகவே வந்துட்டுது. நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடுவோம். இறால் கறிண்டாலே ஒரு சூப்பர் தான். அதுக்கு போஞ்சி போட்டு போஞ்சியா? ஓ, போஞ்சி பொடிச்சு போட்டது நல்லா இருக்கு. போஞ்சி நல்லா இருக்கும். நாங்கள் தடிமன் இதுக்கு பெருசாக தெரியாது. செய்கிற பார்க்குறவே பார்த்து டேஸ்ட் பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல டேஸ்டாக இருக்கு. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் ரக்கி வச்சோன்னே கறி வந்து நல்லா பிறண்டுட்டுது. ஓகே, நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தானே. பக்கத்தில் அந்த அப்பா அம்மா மோசம் போன வீட்டை வந்து இன்றைக்கி சமைக்கிறாங்க எங்கள் அத்தை. அங்கேயும் வந்து இறைச்சி அதெல்லாம் வந்து சமைச்சாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டது என்னன்னு சொன்னால் மீன் சமைச்சேன்னு சொல்லி
நான் அம்மாவுக்கு ஃபோனில் சொல்லிட்டேன், நான் இங்கே வந்து ராகரி சமைக்கிறேன், நான் இதான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி அதையும் வந்து மினக்கட்டு போய் மீனெல்லாம் வாங்கி சமைச்சு வச்சுருக்காங்க. சும்மாண்டாலும் நான் இதெல்லாம் வீடியோலாம் முடிச்சுட்டு ஒருக்கா போய் தான் வர வேணும், சரியில்லை தானே. ஓகே, நாங்கள் வந்து இந்த குழம்பு வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க நல்லா பிரண்டு வந்துருக்குது கறி. இந்த போஞ்சி இங்கே இருக்குது, எவ்வளோ இறால் இருக்குது. இறால் இருக்குது. மெயினாக வந்து நாங்கள் போஞ்சி தானே வச்சு பொரிச்சு எடுத்தனாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். போஞ்சிக்கு இறால் போட்டு சமைச்சா அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்ன சொன்னா அவ்வளோதுக்கு தெரியாதுன்னு சொன்னா தரிமன்னு சொன்னாங்க தானே. மாமி வந்து இன்னைக்கு அந்த அண்டை மோசம் போனன்னு சொன்னாவே வந்து இப்போ 4-5 நாள் பாடி என்னன்னு சொன்னேன். இண்டை தான் வந்து அவன் இந்த இறுதி சடங்கு நடந்தது வெளிநாட்டுலேருந்து ஆக்கள் வரதால. அங்கே போனதால தான் மாமி இல்லை மாமியால் கேட்டவா என்ன சோறு இன்றைக்கு வடிச்சனிங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ரைஸுக்கு பார்க்குற அந்த ரைஸ் அந்த சோறு தான் வந்து இன்றைக்கு போட்டிருந்தோம் நாங்கள். ஓகே, இது வந்து நல்லாவே இருந்தது. இன்றைக்கு சாப்பாடு வந்து நல்லாவே இருந்தது. ஒரு மாதிரி இன்றைக்கு சமையல் வீடியோ எடுத்துட்டோம் என்று சொல்லலாம். எவ்வளோ நாள் சமையல் வீடியோ போடல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்டாகவே இருக்கும். இன்றைக்கு வந்து மெயினாக வந்து கறி வந்து போஞ்சியில் வந்து இறால் போட்டு வச்ச குழம்பு தான், நல்ல பிரெட்டர் குழம்பு. ஓகே, நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.